இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது காடை ஃப்ரை. பாருங்கள், மூணு காடை வந்து ரெடியாக இருக்குது. நம்ம பிடிச்சி போட்டிருக்குறோம், கெட்டி போட்டிருக்குறோம், உசுரோடு இருக்குது. 3 காடை ரெடியாக இருக்குது. காடை ஃப்ரை இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் காடை ஃப்ரை. நீங்கள் பார்த்த அதே காடை தான் ஃபுல்லாக இப்போ க்ளீன் பண்ணியாச்சு, உரிச்சாச்சு. பாருங்கள், இது இடத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உயிரோடு இருந்துச்சு, இப்போ அது இல்லை. பர்ஃபெக்டாக நம்ம இந்த முடியெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், தயார் பண்ண போகிறோம். மசாலாலாம் தடவி க்ளீன் பண்ணிவிட்டு வாங்க போகலாம். காடையை வந்து இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணிக்கணும். அந்த தேவையில்லாத அந்த காடையோட முடி இதெல்லாம் வந்து சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து எதுவும் ஸ்மெல் அடிக்காது. நல்லா க்ளீன் பண்ணி வச்சுப்போம் காடையை. அந்த காடையை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போது நம்ம காடையை கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். அதை இந்த மண் சட்டியில் போட்டு நம்ம பரட்டி ரெடி பண்ணி ஊற வைக்க போகிறோம். குறைஞ்சது ஒரு 45 மினிட்ஸ், 30 to 45 மினிட்ஸ், 30லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் இந்த மண் சட்டியில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம எடுத்துருக்குறோம். சிம்பிளாக, ரொம்ப இல்லை. மிளகாய்த்தூள் காரத்துக்கு, ஜீரகப்பொடி ஜீரணத்துக்கு, இஞ்சி வெள்ளைப்பூடு நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம், இடித்து வச்சுருக்கிறோம், மஞ்சள், உப்பு, இவ்வளோ தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். தேவைன்னா சிக்கன் 65 பவுட்ரு நம்ம போட்டுக்க போகிறோம். இந்த காடையை மசாலாலாம் தடவி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல காடை எடுத்து வச்சுக்கணும். முதல்ல மஞ்சள் பொடி போட்டுக்குவோம். மஞ்சள் பொடி போட்டாச்சு. இந்த மஞ்சள் பொடி வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகும். உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு, இஞ்சி வெள்ளைப்பூடு, அடுத்தது நம்ம ஜீரகம்,
இப்போ நம்ம காரம் சேர்க்க போகிறோம். டாப்பு ஸ்டார்ட் பண்ணு. இப்போது மசாலா எல்லாம் தடவியாச்சு, ப்ரிப்பேர் ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. ஒரு 32 முதல்ல சொன்ன மாதிரி 30 to 45 மினிட்ஸ் இப்போ நம்ம ஊற வைக்க போகிறோம். ஏன்னா ஊற வச்சாதான் இந்த மசாலா எல்லாமே நல்லா போய் இதில் வந்து அப்ளை ஆகும். உள்ளே அந்த அதோட மீட்டில் வந்து நல்லா டீப்பாக வந்து உள்ளே வந்து பெனட்ரேட் ஆகி நல்லா சாப்பிடும்போது, ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு தான் இந்த ப்ரிப்பரேஷன். அதுவும் மண் சட்டியில் நம்ம பண்ணுறதுனால இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், கூடுதலான டேஸ்ட்டாகவே கிடைக்கும். சிம்பிள் தான். ஓகே, பேசுவேன். இப்போ 45 மினிட்ஸ் அடித்து நம்ம பார்க்க போகிறோம். நல்லா பிடிச்சிருச்சு, மசாலா எல்லாம் நல்லா சூப்பராக பிடிச்சிருச்சு, காடையில் சூப்பராக இருக்குது. இப்போ போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பை தயார் பண்ண போகிறோம், ஃபயரை. ஓகே, ஆயில் சூடாகட்டும். எடுக்க போகிறோம்.
வெயிட்டிங். இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம் காடையை நல்லா. தீ வந்து கம்மியாக்கிடுவோம், ஃபயர் ரொம்ப வேண்டாம், தேவைப்பட்டால் சேர்த்துக்குவோம். ஸ்மெல்லு செம்மையாக வருது, பொரிக்கும் போதே வாசனை தூக்குது, கம்ம கம்மன். இருக்கட்டுமா? இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு காடை. காடை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. எண்ணெயை நல்லா இருத்துட்டு பாருங்கள் எப்படி ஃப்ரை ஆகிருக்குன்னு, கிறிஸ்பியாக செம்ம ஸ்மெல் அடிக்கி, சூப்பர். அப்படியே கடித்து சாப்பிட்லாம். நல்லா புரியுது, சூப்பராக. சட்டி காலி. லெமன் இருக்கு. பாஸ் பண்ணு. Now it's ready. Kaadai ready. Kaadai fry. Super. Amma taste.